வணக்கம். மதுபான கொள்கை வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது குடும்பத்தினரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்க வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. ஸ்டாலினுடன் இன்னொரு முக்கியமான நபரும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். 2021 மற்றும் 22ஆம் ஆண்டு டெல்லி யூனியன் பிரதேசத்தில் புதிய மதுபான கொள்கை அறிவிக்கப்பட்டது. அதாவது டெல்லியில் மதுபான விற்பனை அரசிடமிருந்து 4 கார்ப்பரேஷன் கைகளுக்கு மாறின. மொத்த மது விற்பனையில் 50% இந்த 4 கார்ப்பரேஷன்கள் பகுதிகளில் நடைபெறுகிறது. டெல்லி 32 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 849 சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு லைசன்ஸ் தரப்பட்டது. இதில் ஏராளமான முறைகேடுகள் நடந்துள்ளன என்பதுதான் தற்போது புகாராக எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டில் மது விற்பனை செய்ய லைசன்ஸ் பெற்றவர்களுக்கு 144 கோடிக்கு மேல் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும், விதிகள் செயல்முறைகளை பின்பற்றாமல் ஒரு நிறுவனத்தின் 30 கோடி மதிப்பிலான டெபாசிட் பணம் திருப்பி அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்றம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. விசாரணைக்காக கெஜ்ரிவாலுக்கு பல முறை சம்மன் அனுப்பியது. ஆனால் அவர் ஒரு சம்மனுக்கு கூட பதில் அளிக்கவில்லை. நேரில் ஆஜரானால் கைது உறுதி என்பது தெரிந்த விஷயம்தான். எனவே ஆஜராவதை தவிர்த்து வந்தார். அதே நேரம் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தையும் நாடியிருந்தார். அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்ப தடை விதிக்க வேண்டும் என கூறியிருந்தார். ஆனால் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனை அடுத்து ஒரு புதிய மனுவை கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் நான் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகினால் தன்னை கைது செய்ய மாட்டோம் என நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை உறுதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். ஆனால் கெஜ்ரிவாலின் இந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதனை அடுத்து நேற்று இரவு கையில் கைது வாரண்டுடன் கெஜ்ரிவால் வீட்டை முற்றுகையிட்டு அமலாக்கத்துறையினர் ரைடு நடத்தினர். கடைசியில் அமலாக்கத்துறையினர் கெஜ்ரிவாலை கைது செய்துவிட்டனர். இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் டெல்லிக்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கெஜ்ரிவாலின் குடும்பத்தை சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டுமில்லாமல் ராகுல் காந்தியும் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்திற்கு செல்கிறார். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.